அன்பான மாணவர்களே, சங்க இலக்கியங்களில் குறுந்தொகை என்ற இலக்கியத்தில் கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் இந்த காணொளியில் காண்கிறோம். அதாவது, கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் குறுந்தொகை பாடலை இயற்றியவர் இறையனார் என்பவர். இது குறிஞ்சி திணையில் தலைவன் தலைவியின் நலம் பாராட்டியது என்ற துறையில் அமைந்துள்ளது. இப்பாடலினுடைய துறை விளக்கமானது, தலைமகன் இயற்கை புணர்ச்சியில் இடையீடுபட்டு நின்றான். தலைமகளின் நாணத்தை நீக்க முயன்றான். அவளிடம் மெய்தொட்டு பயிரல் முதலியவற்றை நிகழ்த்தி அவளுடைய நலத்தை பாராட்டினான். பாடலினுடைய பொருள்: மலர்கள் தோறும் சென்று பூந்துகளையே ஆராய்ந்து உண்ணுகின்ற வாழ்க்கையை உடைய அழகிய சிறகுகளை கொண்ட தும்பியே, நீ பெருவிருப்பம் காரணமாக கூறாமல் உண்மையை கண்டதையே கூறுவாயாக. என்னோடு பொருந்திய பழக்கத்தையும் நட்பினையும் கொண்டு மயில் போன்ற சாயலையும் நெருங்கிய பல்வரிசையினையும் உடைய என் தலைவியின் கூந்தலை போன்று நறுமணம் மிக்க பூக்கள் எவையேனும் நீ அறிந்துள்ள மலர்களிலே உள்ளனவோ? இவ்வாறு தலைவன் தலைவியின் நலம் பாராட்டுவதற்காக வண்டினை பார்த்து வினவுகிறான். பாடலினுடைய விளக்கம்: இப்பாடலை பாடுவதன் மூலமாக தலைவன் தலைவியின் கூந்தலை வருடும் வாய்ப்பினை பெறுவதோடு தலைவியின் நாணமும் நெகிழ்கின்றது. தும்பி வினாவிற்கு விடை தராது என்று அறிந்தும் அதனை பார்த்து பேசுவது புலனெறி வழக்கம் என்ற இலக்கணத்தில் அடங்கும். தலைவியை பாராட்டுவது ஒன்றே இதன் நோக்கமாகும். ஆனால் இறையனார் என்ற பெயரை இறைவனார் என்று கொண்டு தருமி என்ற அந்தணன் பொருட்டு சிவபெருமான் பாடி திருவிளையாடல் செய்ததாக ஒரு கதையும் இப்பாடல் மூலம் உருவாகியுள்ளது. பூக்கள் மலரும் காலமாகிய இளவேனில் காலத்தை குறித்ததால் குறிஞ்சி திணைக்குரிய பொழுதும் பெறப்பட்டது. வண்டும் தேனும் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள்கள் ஆயின. தலைவியின் நட்பு, செரியெயிறு, நறுமண கூந்தல் போன்றவற்றால் குறிஞ்சி திணையின் உரிபொருளான புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலினுடைய நயம்: கொங்குதேர் வாழ்க்கை வேறு வேலை எதுவுமின்றி முழு நேரமும் மலர்களையே ஆராய்கின்ற வாழ்க்கையை உடையது என்பதால் தும்பியே ஐயத்தை தீர்த்து வைக்க ஏற்ற நீதிபதியாகும். அஞ்சிறை தும்பி என்பது அழகிய அருகில் இருக்க வினாவப்படும் பொருளும் அழகிய சிறகினை பெற்றுள்ளது பொருத்தமாகும். அஞ்சிறை என்பதை அகஞ்சிறை என்று கொண்டு உள்ளிடத்தே சிறகுகள் பொருந்திய தும்பி என்று உரை கூறுவதும் உண்டு. புறத்தே சிறகுடைய பறவைகள் ஊன் முதலியவற்றை தின்று வாழ அகத்தே சிறகுடைய தும்பி கொங்குதேர் வாழ்க்கை உடையது என்று தலைவன் முகமன் கூறியதாக கூறுவர். காமம் செப்பாது என்ற சொல்லிற்கு வினாவிற்கு நேரிய விடையை கூறாமல் வினவுவார் மகிழும்படி அவர் விருப்பம் அறிந்து கூறுதல் என்றும் பொருள் கொள்ளலாம். தும்பி தனக்கு மிகவும் விருப்பமான மலரினை கூறிவிடக் கூடாது என்றும் பொருள் கொள்ளலாம். என் நிலத்து வண்டாதலின் எனக்காக கூறாமல் உண்மையை கூற வேண்டும் என்பது நச்சினார்க்கு நேர் தரும் விளக்கமாகும். தலைவனுடைய ஊர் அருகில்தான் உள்ளது என்பதை குறிப்பாக இவ்விளக்கம் உணர்த்துகிறது. நெருங்கிய நட்பினை கொண்டவள் என்றதால் தலைவியின் உள்ள பண்பினையும், மயிலியல், செரியெயிறு, நறுங்கூந்தல் என்றதால் அவளுடைய உடல் அழகையும் தலைவன் பாராட்டினான். கூந்தலின் அறியவும் உளவோ என்பதில் தலைவியின் கூந்தலை போன்று நறுமணம் மிக்க மலர்கள் உண்டோ என்பதே இதன் சரியான பொருளாகும். தலைவியின் கூந்தலை விட நறுமணம் என்று பொருள் கொண்டால் தலைவியின் கூந்தல் அளவுக்கு நறுமணம் உள்ள மலர்கள் உண்டு என்று பொருளாகிவிடும். இப்பொருள் தலைவியின் பாராட்டு மிக்க மலர்கள் உண்டா சிறப்புடையதாகாது என்ற கருத்தை இப்பாடல் ஆழமாக பதிவு செய்ய. நன்றி, வணக்கம்.